கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, கொடூரமான ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு மதிலை எப்படி அடித்து ஒரு வெள்ளம் தண்ணி அடிக்கும், கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அடிக்கும், அதெல்லாம் நிற்க முடியாது. அந்த மாதிரி சீறிக்கொண்டு வரும். எப்பா ரொம்ப பெருமல்லப்பா, அதிலெல்லாம் நிற்க முடியாதுப்பா அப்படிம்பாங்க சிலவங்க. அந்த மாதிரி சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் அந்த மாதிரி அடிக்கிற போல இருக்கையில், அந்த மாதிரி இருந்தாலும், அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், தேவனை நேசிக்கும் பொழுது அது எங்கே நின்று நடக்க பாருங்க. நீர் ஏழைக்கு பெலனும், அந்த மாதிரி ஒரு தன்மையிலே உங்களுக்குள்ள நீங்கள் நீதிமானாக இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு திடீர்னு உங்களை அறியாமல் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, தேவன் எப்படி உங்களுக்கு பெலன் கொடுக்குறார் பாருங்க. அவர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன். திடன் தான் ரொம்ப முக்கியம், தைரியம். சிலவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் உடனே பயந்துருவாங்க. ஐயோ அது என்னால் முடியாதுப்பா, இது எல்லாம் படிச்சிருப்பாங்க, நல்லா எல்லாம் படிக்க தெரியும், பேச தெரியும், எல்லாம் திறமை இருக்கும். ஆனால் படிக்காதவங்க ஒரு அங்கே நின்று அந்த பெரியவங்ககிட்ட நிறைய நின்று பேசி அந்த காரியத்தை க்ளீனாக சாதிச்சுட்டு வந்துடுவான். ஆனால் படித்தவங்க எல்லாம் இருக்கும், திறமை எல்லாம் இருக்கும், ஆனால் போய் நின்று 4 பேர்கிட்ட நின்று பேச முடியாது. அந்த மாதிரி திறமையெல்லாம் இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி முடியாது, அவங்களால அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாமல் போயிடுவாங்க மற்றவங்கள்ட்ட பேசுறது. ஆனால் ஒன்றுமே தெரியாதவன் 4 பேர்கிட்ட நின்று அழகாக அன்பாக பேசி அந்த காரியத்தை க்ளீனாக முடிச்சு கொடுப்போம் வந்துடுவான். அந்த மாதிரி அந்த நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனை கொடுக்குறார். அவனுக்கு முடியாது, ஆனாலும் தேவன் அவன் நாவிலே இருந்து அதை எப்படி கையாள வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், இந்த மாதிரி அதை எப்படி அதிலிருந்து விடுபட, அந்த காரியத்திலிருந்து எப்படி விடுபட என்று அவன் அறிந்து கொள்கிறான் தேவனோடு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவன் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானார். வெயில் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கடா நிழல் இருக்குது அப்படின்னு தேடுவாங்க. ஆமாம், இப்போ கிராமம் சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலவங்க இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிலில் நிற்க முடியாது. எங்கேயாட்டு மரத்தடி இந்த இதெல்லாம் பார்த்து நிழலில் நிற்கிற ஆரம்பிப்பாங்க. ஏனென்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போது நிழலாக, அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நிழல் நான் எங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு அவன் தேடுதான். அதே போல் தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எப்படியாட்டு இளைப்பாறுதல் வேண்டுமே என்று அவன் ஏங்குகிறான் தேவனை நோக்கி. அப்படி தான் கிறிஸ்து கடலில் வரும் பொழுது வெறும் வெள்ளம் அடிக்கிறது, அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். சீசர்கள்லாம் பார்த்து ஐயோ நம்ம இன்னும் மூழ்கி இறந்து போகிறோமோ என்று அவர்கள் பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் தேவன் அழகாக அந்த பெஞ்சு மத்தியில் படுத்த மாதிரி அழகாக தூங்குறாரு. அவர் சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் இறந்து போயிடுமோ பாருங்கள் அப்படின்னு. அவர் எந்திரிச்சு உடனே கையை நீட்டி நெல், அமர்ந்து நெல் அப்படிங்கிறாரு. நின்றுட்டு ஈஸியாக இவ்வளோ இவ்வளோ எவ்வளோ கத்திட்டு இருந்தாங்க, ஆனால் அவர் வந்து கையை நீட்டி சொன்ன உடனே நின்றுட்டு. எப்படி? அவர் முழுமையாக விசுவாசத்தில் வளர்ந்திருந்தார். தேவன் இதில் சொல்லக்கூடிய காரியம் என்ன? விசுவாச வாழ்க்கை உனக்குள்ளே நீ வளர்த்துக்கொள். அப்படி வளர்த்து கொள்ளும்போது இந்த பெலனும் எளியவனுக்கு திடனும், இந்த பெலன் வரும் எப்பொழுது? விசுவாச வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தையில் நீ விசுவாசம் இருக்கும் பொழுது. தேவன் அப்படி தான் இருந்தார். பிதாவோட ஒரு ஒருங்கிணைத்திருந்து அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் தியானித்து கொண்டு இருந்தார். இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய மனதில் எல்லாமே அதை தான் நிறைந்திருந்தது. வேறு ஒன்றுமே இல்லை, உலக பிரகாரமாக காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவர் அண்ட சராசரியை அறிந்து வைத்திருந்தார், எதை எப்படி சொல்லணும்னு. அவர் சொன்ன உடனே நின்றுச்சு. அதை தான் சொல்கிறார், நான் எப்படி சொல்கிறேன் அதே விசுவாசம் உங்களால் முடியும் என்று சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஒவ்வொரு நொடிகளும் அவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார் மக்களுக்கு கூட இருந்து. நீங்களும் இதே மாதிரி செய்யலாம்ப்பா. எப்படி விசுவாச அந்த வார்த்தையை நீங்கள் வளர்க்கும் பொழுது, அந்த வளர்க்கும் பொழுது என்ன கிடைக்கும் பாருங்கள். அவருக்கு தேவன் மூலமாக அந்த பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், அதிலிருந்து ஒரு விடுதலையிலிருந்து, ஒரு பிரச்சனையிலிருந்து அதை எப்படி தப்புவிக்கும் அந்த அடைக்கலமும், அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். பிறகு ரொம்ப கஷ்டமான அந்த சூழ்நிலையிலிருந்து இளைப்பாறுதல், நிழலை நோக்கி நாம் செல்லுகிறோம். இந்த மாதிரி அவர் நமக்கு கொடுக்குறார் பாருங்க. இந்த இந்த எளிமையான ஒரு தன்மையை அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இதை எப்படி நாம் அதை பெற்றுக்கொள்வது?
எல்லாருமே கையில் பைபிள் வச்சுட்டு எல்லாம் வாரம் போகிறாங்க. ஆனால் அதிலிருந்து அந்த வார்த்தை சாராம்சத்தை எடுத்து அதை நான் எப்படி கையாளுவது, நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள, இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதை என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் அவன் இரவும் பகலும் அந்த வார்த்தையிலே அவன் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையிலே தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் அவன் கொடூரமான ஒரு காரியங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவன் லகுவாக அவனுக்குள்ளே என்ன பலத்தை கொடுக்கிறார் பாருங்க. பலன், திடன், தப்பு வைக்கும் அடைக்கலமான ஒரு காரியம், ரொம்ப கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி இளைப்பாறுதலை கொடுக்கிறார். நிழலிலே தங்குமாக அவர் கொடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு தேவன் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தை நீங்கள் எடுத்து பேசி நாவிலே எப்பொழுதும் அறிக்கை செய்யும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு தாளந்துகளை உங்களுக்குள்ளே அவர் வளர்க்கிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் குழந்தை ஒரு நாளும் அதை விட்டு விலகாமல் சரியாக நிமிர்ந்து நின்று, எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும் அது இருந்தாலும் அவனுக்கு நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தன்மை கொடுத்து நான் எப்படி அந்த தண்ணியை அந்த காற்றை அதட்டி எப்படி சொன்னனோ அதே போல் உன்னாலேயும் முடியும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்று அவர் பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க, நீங்கள் எதையெல்லாம் இங்கே கட்டுகிறீர்களோ அது அங்கே பரலோகத்தில் கட்டப்படுகிறது என்று நான் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துது என்று ஒரு பெரிய தொடரை நான் போட்டுக்கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதையும் பாருங்கள். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனை நேசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் நான் தான் அந்த தலைப்பு வச்சிருக்கேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். இந்த தினமும் எப்படி வார்த்தை கொண்டு, வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம் தேவன் வார்த்தையின் தேவன். இந்த உலகத்தை வார்த்தை மூலமாக சிருஷ்டித்தவர். சொன்ன உடனே அப்பப்போ அந்தந்த காரியங்கள் டக் 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 நடக்கும். அதே போல் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை அழியாதது. அதை நாம் சொல்வதற்கு தயங்கக்கூடாது. அதை எடுத்து நாம் சொல்லும் பொழுது சொன்ன உடனே ரிசல்ட் வரணும்னு கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் உங்கள் நாவிலே வெளியே போகும்போது, வரும்போதும், பிள்ளை பற்றி பேசும்போதும், குடும்பத்தை பற்றி பேசும்போதும், இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். கர்த்தர் இந்த மாதிரி ஒரு எளிய தன்மையை உங்களுக்குள்ளே வைத்து அந்த மாதிரி ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.